ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இனிய தருணங்களை ஃப்ரேம் போட்டு வைப்போம். அது காலகாலத்துக்கும் அந்த நினைவுகளை நமக்கு நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நகரத்துக்கே அதோட பரிணாம வளர்ச்சியை பறைசாற்ற விதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் துபாய் ஃப்ரேம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் ஃப்ரேம் அல் கிஃபஃப் அப்படிங்கிற ஊரில் ஜபீல் பார்க் அப்படிங்கிற இடத்துல இது அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற அதே எதிர்பார்ப்பு தான், உள்ளே அப்படி என்ன தாண்டா இருக்கும், வெறும் ஃப்ரேம் தான் இது, அந்த மாதிரி தான் வெளியிலையும் காமிக்கிறாங்க. பட் உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற அதே ஆர்வத்தோடு உள்ளே நுழைய ஆரம்பித்தோம். உள்ள நுழையும் போதே ஃபாதர் ஆஃப் துபாய், அதாவது ஷேக் ரஷீத் பின் அவர்களுடைய புகைப்படத்தோடு நம்மளை வரவேற்கிறாங்க. ஹெரிட்டேஜ் வில்லேஜில் எந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதை பறைசாற்ற விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை வரவேற்கிறாங்க. இவங்க இந்த ஸ்ட்ரக்சரோட ஃப்ரேமை மட்டும் இந்த நகரத்துக்கே காட்டி பிரமிப்பை ஏற்படுத்தலை, இதுக்குள்ளேயும் அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்ரேமாக நமக்கு காமிச்சு நம்மளை பிரமிப்பில் ஆழ்த்துறாங்க. பழசு புதுசு இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. துபாய் ஃப்ரேம் மொத்தமாக நம்ம பார்த்து முடிக்கும்போது அதோட அர்த்தம் உங்களுக்கு புலப்படும். இவங்களோட ஆரம்ப கால வணிகங்களை எப்படி இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறாங்கன்றதை பாருங்கள். கிரியேட்டிவிட்டியின் உச்சகட்டம். பொருட்களை சந்தைப்படுத்தியும் விற்பனையாளர்களை டிஜிட்டல் திரையில் மிளிர விட்டும் அசத்தி இருக்காங்க. அப்புறம் என்னங்க, ஆகாயத்தில் நடக்கணும்னு முடிவு பண்ண பிறகு உயரம் செல்ல பயப்படுவோமா என்ன? இதோ கிளம்பியாச்சு. அவ்வளவுதான், வந்தாச்சுங்க. இந்த துபாய் ஃப்ரேமோட மேலடுக்கில் நடக்கிறதே நம்மளை ரொம்பவுமே பிரமிப்பில் ஆழ்த்தும். அதுவும் இந்த 360 டிகிரி வியூவில் நடக்கிறதுன்றது சில பேருக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இது கொடுக்கும். பழசு புதுசுன்னெலாம் சொல்லியிருந்தியே, என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துபாய் ஃப்ரேமில் ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பண்டைய நகரத்தை இன்றும் மாறாமல் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அதன் எதிர்முனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் அவர்களுடைய நகரம் எப்படி இருக்குன்றத பிரதிபலிக்கிற விதமாக அதுவும் இருக்கும். இந்த உலகத்தில் சுற்றுலாத்துறையில் பெரும்பாலும் மக்களை தன் வசம் ஈர்த்து ஏன் துபாய் அதிக அளவில் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு இந்த துபாய் ஃப்ரேமே ஒரு சாட்சி தான். ஏதோ ஒன்றத்தை காட்சிப்படுத்தணும், இவங்கக்கிட்ட டிக்கெட்டை வச்சு சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் துபாயோட தொலைநோக்கு சிந்தனையில் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இங்கே காட்சிப்படுத்தி எல்லாரையுமே பிரமிக்க வச்சாங்க. மிக நீண்ட திரையில் தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிசன்ஸ் இது எல்லாமே எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த துபாய் ஃப்ரேம் 150 அடி உயரமும் 95 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த கட்டடத்துக்குள்ளேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழசு மற்றும் புதுசு, அதாவது பழைய நகரமான கராமாவையும் புதிய நகரமான தேராவையும் உங்களால் ஒரே ஃப்ரேம்லேருந்து பார்க்க முடியும். இது முழுக்க கோல்டு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டு நகரத்துலேருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் பிரமிக்கக்கூடிய அளவில் இது காட்சியளிக்கும். காலையில் 8 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் மக்களின் பார்வைக்காக இந்த துபாய் ஃப்ரேம் திறந்திருக்கும்.